பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 26வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட மனம் திரும்புதல், பாவ அறிக்கை என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். லூக்கா 15:7. மனம் திரும்புகிற அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, கிருபையாயிருப்பீராக. சங்கீதம் 103:10-12. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இசப்பா. தகப்பனே, எங்களை மன்னிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்காகவும் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் இந்த பூமியிலே பிறந்து எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை சுமந்து தீர்த்தீரப்பா. உம்முடைய பரிசுத்த மரணம் ஆண்டவரே, பிசாசின் எல்லா கிரிகளையும் முறியடித்ததுக்காக நன்றி. அவன் தலையை நீங்கள் சிலுவையில் அழித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நசுக்கினதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். உம்முடைய மகா மேன்மை. ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய ஜீவன் எங்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பெற்ற பரிசுத்த மீட்பினால் மாத்திரமே எல்லா மனுஷனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் கழுவப்படுவதற்காக நன்றி. வேறு எதனாலும் ஆண்டவரே மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்பட போவதே இல்லை. அமேன் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ அறிக்கை ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் சகாலத்தையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால கழுவுவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாக கர்த்தாவே உம்முடைய கிருபை மேலானதாக இருப்பதற்காக நன்றி. அந்த மேலான கிருபையினால் எங்களை மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் நாங்கள் தவறுகள், பாவங்கள் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. தகப்பனே, மக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. அமீன் அப்பா. தகப்பனே, எல்லா மனுஷருடைய அவர்களுடைய சிந்தனையிலே அவரவர் செய்த பாவங்கள் அது குற்ற உணர்வாய் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். பாவம் இல்லைன்னு சொல்கிறவன் அபாக்கியம் உள்ளவனாக இருப்பாங்க, குற்றமுள்ளவர்களாக இருப்பாங்க. தகப்பனே, அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம் என் ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் எங்களை நீதிமான்களாக எண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. தகப்பனே, அனுதினமும் எங்கள் வார்த்தையினால, சிந்தனையினால, செய்கையினால உமக்கு விரோதமாக நாங்கள் செய்வோம் ராஜா. கர்த்தர் இறங்கி மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஜெபம் செய்து எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. மனதுருகுகிற தேவனாக நீர் எங்கள் மேல் ஆசீர்வாதத்தினர் வருஷை வீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை போல மன்னிக்கிற தேவன் வேறு யாரும் இல்லை தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. அமீனப்பா. எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் உலகத்தின் மனுஷர்கள் மன்னிக்காமல் போகலாம். ஆனால் மனுஷர்களை உருவாக்கின சிருஷ்டிகர் நீர் என் ஆண்டவரே. மனதுருகுற கர்த்தராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்யும் பொழுது நீர் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து புதிய மனுஷனாய் நீர் மாற்றுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மனுஷியாய் நீர் மாற்றுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. அமீனப்பா.
வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்தருளுவீராக, இரக்கமாயிருப்பீராக, கிருபையாயிருப்பீராக, எங்கள் ஆத்துமாக்களை குணமாக்குவீராக தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பாவத்தை செய்தது நிமித்தமாக ஆண்டவரே இரவில் தூக்கம் வராதபடி ஒரு மன உளைச்சலோடு இருப்பாங்க. இப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் செய்துட்டோமே என்ன ஆண்டவரே உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க சந்திங்கப்பா. ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி தேற்றுங்கப்பா தகப்பனே. அவங்க பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனே சிவரென்று இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அது பனியை போல வெண்மையாயாகும், அது தூய்மையாயாகும். ஆமீன். ஒரு பாவம் இராதபடி மாசற்றவர்களாய் விளங்க செய்கிற தேவன் உம்மால் மாத்திரமே ஆகும் அப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் மன்னித்தருளும் என் தகப்பன். இந்த நாளிலே ஆமீன் தகப்பனை எல்லா பாவங்கள் அற சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் ஊற்றப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன் இறங்குவீராக ராஜா. மக்கு நன்றி. இவ்வேளையிலும் எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா உன்னதமான கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் எதிராளியுடைய திட்டங்கள், அவங்க யோசனைகள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன். என் தகப்பன் எங்கள் தேசத்தின் இயற்கை வளங்கள், நீர் நிலைகள், விவசாய நிலங்கள், விளை நிலங்களை பேர் பேராய் தொடுங்க அப்பா. அதற்காக பாடுபடுகிற ஒவ்வொரு விவசாயி உங்க குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க செய்த வேலைக்கு தகுந்த பலன் உண்டாகத்தக்கதான கிருபை நீங்க அருள் செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே வறண்டு போயிருக்கிற நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே செழிப்பான மழையை நீங்க கட்டளையிட்டு வறண்ட பகுதி செழிப்புண்டாகட்டும் என்றாச்சா. ஆமீன். என் தகப்பனே மக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ தேசங்களில் சாப்பாட்டுக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சமான சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே. நீ தயவாய் மனதுருகுவீராக என்றாச்சா. எங்கள் இந்திய தேசத்தை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால் பரிபூரணப்பட கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு அருவருப்பு தக்கதான காரியங்கள் எங்க தேசத்துல இருந்தால் என் தேவரே நீர் மன்னித்தருள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரை உணர்வடைய செய்யுங்க. அந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் இறங்குவீராக. தேசங்களுக்கு விரோதமான யுத்தங்கள் ஒரு பக்கம், பஞ்சங்கள் ஒரு பக்கம், கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் நீங்க எங்களை முற்றிலும் ரட்சிக்கிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமீன். என் தகப்பனே உண்மை நாங்கள் நண்டி கொண்டு இருக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கான விடுதலை நாயகன் நீர் மாத்திரமே தகப்பனே. ஆமீன். எங்கள் ஜெபங்களுக்கு, எங்கள் கண்ணீருக்கு நீங்க பதில் தருகிறீரப்பா. மனதுருகுகிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தகப்பனே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணி நீர் ஆசீர்வதி தருளும், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக ரட்சி தருள வேண்டும் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. அப்பா கிருபையுள்ள கருத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். அதிபருக்கு ஞானத்தை கொடுங்க, இராணுவத்தை ஆசீர்வதிங்க, வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அமெரிக்காக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதித்தருளும், ஞானத்தையும் ஆலோசனைங்க கொடுங்க, இராணுவத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. எத்தனையோ இழப்புகள் எல்லா தேசங்களிலும் இருக்கு தகப்பனே. ஆண்டவரே யுத்தத்தினால பாதிக்கப்பட்டது ஜனங்கள், பொது ஜனங்கள் மாத்திரமே. எத்தனையோ பிள்ளைகள் உறவுகளை இழந்து, உடைமைகளை எழுந்திருக்காங்கப்பா. கர்த்தாவே நீங்க கண்ணோக்கி பார்த்தருளும். இந்த நாட்களில் எல்லாம் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அதற்காக தீவிரமான முயற்சி செயல்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அதற்காக நாங்கள் பாடுபட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. ஜெபத்துல தரித்திருக்க கிருபை தருவீராக. ஆமீன். என் தகப்பனே உலக பிரகாரமான பிசாசின் கிரைகளுக்கு முற்றிலும் என் ஆண்டவரே எல்லா உலக நாடுகள் விலகி இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. தேசத்தின் அதிபர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் பாதுகாப்பா இருக்காங்க, ஆனா அவங்க தேசத்தின் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களை அவங்க நோக்கி பார்க்கட்டும் என் தகப்பனே. அப்பா அவங்க கரங்கள் எல்லாம் இரத்த கரை இராதபடி ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என்றாச்சா. ஒவ்வொருவரும் தேசத்தை ஆண்டவரே அப்பா நேசிக்கட்டும், அடுத்த மனுஷர்களை நேசிக்கட்டும் என் தகப்பனே. வீணான பகை உணர்வு இராதபடி காத்துக்கொள்ளுங்க. முற்றிலுமாக தேவ சமூகத்துல தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. லெபனன், சிரியாவை ஆசீர்வதிங்க, டர்க்கி ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.